வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. பல்வேறு நீண்ட சர்ச்சைகளுக்கு பிறகாக கேரள நடிகர் சங்கமான அம்மாவிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நடிகை ஸ்வேதா மேனன். நடிகை ஸ்வேதா மேனன் தலைவராக தேர்தலில் போட்டியிட்ட பிறகாக மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடித்தது. அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் வரைக்குமாக போய் தன்னுடைய உரிமையை மீட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று 31 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சங்கத்தினுடைய முதல் பெண் தலைவராக ஸ்வேதா மேனன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன, எப்படி ஸ்வேதா மேனன் அம்மாவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், விரிவாக பார்க்கலாம். அம்மா அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அம்மா அப்படிங்கிற அந்த சங்கத்தினுடைய பெயராக இருக்கிறது. 1994 இந்த சங்கம் என்பது தோற்றுவிக்கப்படுது. இந்த சங்கத்தில் இந்த 2025 இந்த 31 ஆண்டுகளில் இதுவரைக்கும் பெண் தலைவர்கள் யாரும் இருந்ததே இல்லை. எல்லாரும் ஆண் தலைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கேரள திரையுலகையே புரட்டி போட்ட விவகாரம் அப்படின்னா அது ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை. ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது. கேரள திரைத்துறையில் நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஞாபகம் இருக்கும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரள நடிகர் திலீப் ஒரு நடிகையை ட்ராப் பண்ணி அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்த விவகாரத்தில் அவர் மீது பதியப்பட்ட வழக்கு, அதனை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகள் அப்படின்னு நிறைய புகார்கள் இருக்கு. இது தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியில ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, அந்த கேரள மாநிலத்தினுடைய திரைத்துறையைச் சேர்ந்த நடிகை சல்சா குமாரி என பலரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த ஹேமா கமிட்டி ஒரு விரிவான விசாரணையை நடத்துறாங்க. அந்த விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த அறிக்கை வெளியில வரல. நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் அந்த அறிக்கையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த அறிக்கை வெளியில வரவே இல்லை. அந்த அறிக்கை நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு விசாரணை நடக்கவே இல்லை. இந்த நிலையில தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு பெறும்போதுதான் அதில் கிடைத்த தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல்களாக இருந்தது. கேரள திரைத்துறையை சார்ந்த பல்வேறு முன்னணி நடிகர்கள் மேல ஹேமா கமிட்டியில புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த கமிட்டியின் முன்பாக ஆஜராகி சாட்சியங்கள் அளித்த, வாக்குமூலங்கள் அளித்த நடிகைகள் பலரும் பல அதிர்ச்சிகரமான புகார்களை ஹேமா கமிட்டியிடம் தெரிவித்திருந்த நிலையில அந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது. கிட்டத்தட்ட 35 வழக்குகள் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையின் அடிப்படையிலேயே தொடரப்பட்ட வழக்குகளாக இருந்தது. நமக்கு தெரியும், பல்வேறு முன்னணி நடிகர்கள்லாம் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அணுகியதும் அதில் ஒரு சில முக்கிய நடிகர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட விவகாரங்களும் கேரள திரைத்துறையில மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் இந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அம்மா என்கிற அந்த கேரள நடிகர்களினுடைய சங்கம் என்பது முழுசா கலைக்கப்பட்டுச்சு. கலைக்கும் போது அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் மோகன்லால். அவரை தொடர்ந்து பல்வேறு உறுப்பினர்களும் இருந்தாங்க. அப்ப அந்த செயற்குழுவில் இருந்தது 5 பெண்கள். அந்த அவர்களும் பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில முழுவதுமாக அந்த அம்மா என்பது கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட பிறகாக ப்ராப்பரா இதற்கு பிறகாக தேர்தல் நடத்தி தான் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அம்மாவினுடைய அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக நடிகை ஸ்வேதா மேனன் தலைவர் பதவிக்கு நேரடியாக விண்ணப்பித்திருந்தார். கேரள திரைத்துறையில் கொஞ்சம் ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அது. நம்ம சொன்ன மாதிரி 31 ஆண்டுகளில் இதுவரைக்கும் அங்கே பெண் தலைவர்கள் யாருமே இல்லை. நிர்வாக ரீதியிலான பொறுப்புகள்லையும் கூட பெண்கள் யாரும் இல்லை அப்படின்னும் போது ஸ்வேதா மேனனுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்பை எல்லாம் தாண்டி தான் அவர் தேர்தலில் போட்டியிடுறாரு. அப்ப ஸ்வேதா மேனன் மேல மார்ட்டின் மேனாச்சேரி அப்படிங்கிறவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, பண தேவைக்காக, நிதி திரட்டுவதற்காக ஸ்வேதா மேனன் நிறைய ஆபாச திரைப்படங்கள், விளம்பரங்கள் இதிலெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புகாரை கொடுக்கிறார். அந்த புகாரை காவல் நிலையம் எடுக்க மறுக்கிறாங்க. எடுக்க மறுத்த நிலையில அவர் கேரளாவினுடைய எர்ணாகுளம் CJM நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க போய் இதை ஒரு மனுவாக தாக்கல் செய்யும் போது அவங்க அதை காவல்துறைக்கு ரீடைரக்ட் பண்றாங்க. காவல்துறை அது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்கிறாங்க. ஸோ வழக்கு பதிவு செஞ்ச நிலையில தான் ஸ்வேதா மேனனுடைய பழைய திரைப்பட காட்சிகள், அவர் மார்ட்டின் மேனாச்சேரி குறிப்பிட்ட சில விளம்பர படங்கள்ல நடிச்சிருந்த சில ஆபாச காட்சிகள் இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது.
அது ஸ்வேதா மேனனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில தலைவர் பதவிக்காக ஸ்வேதா மேனன் போட்டியிடுன்ற நிலையில இந்த விவகாரம் அப்படிங்கிறது அவரால் ஒருவேளை அந்த தேர்தலில் போட்டியிட முடியாமலே போயிடுமோ, அவர் அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய தேர்தலில் இருந்து அவர் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாச்சு. போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில தான் அதை எதிர்த்து ஸ்வேதா மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினார். இது தான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக என் மேல அவதூறு பரப்புவதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த புகார் ஒரு பேஸ்லெஸ் கம்ப்ளைண்டா இருக்கு, இது மேல எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை ஸ்வேதா மேனன் நாடுகிறார். அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்தப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடைக்கால உத்தரவு போடப்பட்ட நிலையில தான் ஆகஸ்ட் 15 இந்த அம்மாவினுடைய தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நியாயமான முறையில் தான் தேர்தல் நடந்திருக்கிறது. வழக்கமா தேர்தல் என்னென்ன ப்ரொசீஜர்ல நடத்தப்படுமோ அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் என்பது நடத்தப்பட்டிருக்கு. இந்த அம்மா சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 506 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்த அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த சங்கத்தில் 506 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதுல இன்று அந்த தேர்தலில் வாக்களித்தவர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 298 பேர் தான் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னதாக நடைபெற்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள், ஒட்டுமொத்த வாக்குகளில் பதிவான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 70% இருந்தது. ஆனால் இந்த முறை அது 58% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கிறது. ஆனாலும் ஸ்வேதா மேனன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவரை எதிர்த்து யார் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டது அப்படின்னா அதிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பாட்ஷா படத்துல வில்லன் நடிகராக வரக்கூடிய மலையாள நடிகர் தேவன் அவர் தான் ஸ்வேதா மேனனை எதிர்த்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ ஸ்வேதா மேனன் அணியில போட்டியிட்ட பலரும் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அம்மாவினுடைய முக்கிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நடிகர் மம்முட்டி, ஃபகத் பாசில், நிவின் பாலி, பிருத்திவிராஜ், அதே போன்று ஆசிஃப் அலி உள்ளிட்ட பல முக்கியமான நடிகர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில அம்மாவினுடைய தலைவராக, அந்த அம்மா அமைப்பினுடைய தலைவராக ஸ்வேதா மேனன் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் தலைவராக ஸ்வேதா மேனன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு, நிறைய தமிழ் படங்கள்லையும் ஸ்வேதா மேனன் நடிச்சிருக்கிறார். துணை முதல்வர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதற்கு பிறகு திருட்டு பயலை 2 படத்துல அவர் நடிச்சிருக்கிறார். அவர் தொடக்க காலத்தில் நடிச்ச ரதி நிர்வேதம் மாதிரியான சில படங்கள் தான் ரொம்ப ஆபாச காட்சிகள் அதிகம் இடம்பெற்ற படங்களாக சொல்லப்பட்டது. அவர் இந்தி படங்கள் சிலவற்றிலும் ஸ்வேதா மேனன் நடித்திருக்கிறார். தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்கிறார். மலையாளத்தில் மிக அதிகமான திரைப்படங்கள்ல நடித்திருக்கிறார். ஆனா விளம்பர படங்கள் சிலவற்றில் அவர் நடித்த அந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் மார்ட்டின் மேனாச்சேரி அந்த இதுக்கு போறாரு. அதுல என்ன அப்படின்னா, சில ஒழுக்க கேடான நடவடிக்கைகள் அப்படிங்கிற அந்த அடிப்படை சட்டத்தின் அடிப்படையிலும், அதே போல ஐடி ஆக்ட், ஏன்னா இந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுனால ஐடி ஆக்டினுடைய அடிப்படையிலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மார்ட்டின் மேனாச்சேரி வைத்த கோரிக்கைகள். அதன் அடிப்படையில் தான் ஸ்வேதா மேனன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ அவர் தலைவராகிட்டாரு. இனி ஹேமா கமிட்டி அளித்த அந்த பரிந்துரைகளை தற்போது ஒரு பெண் தலைவராக எப்படி ஸ்வேதா மேனன் அமல்படுத்த போகிறார்? ஏன்னா அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை அம்மா சங்கத்துக்காக கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் எப்படியாக ஸ்வேதா மேனன் அமல்படுத்த போகிறார்? அதற்கு என்ன எதிர்ப்புகள் வரும்? ஒருவேளை முன்னணி மூத்த நடிகர்கள் மேல மீண்டும் நடவடிக்கை அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஸ்வேதா மேனன் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை தாண்டி தன் மீது போடப்பட்ட இந்த வழக்கு ஒரு இடைக்கால தடை பெற்றிருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கையும் அவர் எப்படியாக எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற பல கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் பல்வேறு தடைகளையும் சர்ச்சைகளையும் தாண்டி அம்மாவினுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஸ்வேதா மேனன்.